குட் ஈவினிங் மங்கீஸ். ஒரு வழியாக பழைய ஆஃபீஸை போய் இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அண்ணனை வச்சு எல்லாம் கிளியர் பண்ணி ஸோ ஃபுல்லாக முடித்து சாவியை கொடுத்தாச்சு. பழைய ஆஃபீஸின் வரலாறு இனிதே முடிந்தது. புதிய ஆஃபீஸின் மற்ற வேலைகள் திறந்து கொண்டிருக்கிறேன்னா எங்கள் 2 நாளில் ஸ்டுடியோ செட்டப்பு, ஏசி க்ரீன் மேட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்த வாரத்திலிருந்து வீடியோ ஷூட்டுகள் அப்லோடுகள் ஆரம்பித்து விடும். அதுவரையும் முடித்த பழைய வீடுகள் அப்லோடெல்லாம் இந்த வாரம் வந்துடும். ஸோ இதுதான் பிளானு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி வீக்கெண்டு. நேற்று இன்றைக்கி இந்த பழைய ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறதுலே போச்சு. நிறைய குப்பைங்க சேர்ந்துச்சு, பிளாஸ்டிக் எடுத்து போட்டோம், ஸ்க்ராப்புங்க இருந்துச்சு, உட்டுங்க நிறைய கிடந்துச்சு, ஸ்பாஞ்சு கிடந்துச்சு. அதெல்லாம் ராட்டில் தரணுமோ தந்துட்டு என்னால் அதில் போச்சு. லைட்டாக கால் சுளுக்கிச்சு, லைட்டாக ஏதோ என்னதான் சுளுக்கி பசிக்கு. அப்புறம் மூவெல்லாம் வாங்கி தடவி எவ்வளோ வருஷம் இருக்குல்ல அந்த மூவ். ஸோ இதான் அப்டேட், ஆஃபீஸ் அப்டேட்டு, புது அப்டேட் போய்ட்டுருக்கு. அடுத்த வாரம் நியூ ஆஃபீஸ் வேலைகள் ஆரம்பிக்கும். சரி, மறந்து போகாமல் அந்த கொத்து புரோட்டா கதையை சொல்லுவோம். சிலோன் கொத்து புரோட்டா கதை சூப்பர் கதை. திருச்சியில் இருந்தேன்னா, திருச்சியில் கீதா நகரில் இருந்தேன். அங்கே புதுசாக ஒரு கொத்து புரோட்டா கதை ஒன்று போட்டாங்க. ஒரு தாத்தா கொத்து அடிச்சுக்கிட்டு கொடுத்தார். முதல் கொத்து புரோட்டா அப்போ தான் சாப்பிட்றேன். இப்போ 7ஆவதோ 8ஆவதோ இருக்கும். போய் கொத்து புரோட்டா வாங்குகிறேன். அப்புறம் ஸ்கூல் க்ரஷ்ஷும் அங்கே கூட வாங்கும். அதுக்காக போய் ஆசையாக பண்ணிப்பேன். 35 ரூபா அப்போது. சிக்கன் கொத்து புரோட்டா வாங்குகிறேன், எக் கொத்து புரோட்டா வாங்குகிறேன், சாப்பிட்றேன். அருமையான டேஸ்ட்டு, அப்படியே மனசுலேயே இருக்குது. ஓகே, முடிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அங்கேருந்து கிளம்புறோம். திருச்சியில் வேறு ஏரியாவுக்கு போகிறோம். ஒரு ராமலிங்க நகர் போகிறோம், ஒரு போகிறோம். கீதா நகர்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கொத்து புரோட்டா சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஏன்னா ஹோட்டல்லாம் போனால் மற்ற டிஷ்ஷு போகிறோம். இது கேட்க பழக்கம் மறந்துடுச்சு. நார்மல் புரோட்டா குருமாவில் திருச்சி ஓடிடும். அன்னபூர்ணா மெஷன் ஒன்று இருந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்து அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் 9 வருஷமாக சென்னை வரேன். கொத்து புரோட்டாவில் இங்கே பழகுது. ஆனால் அந்த டேஸ்ட் இல்லை. அது நல்லா இருக்குன்னு தெரியுது. இது அந்த கொத்து புரோட்டா இல்லை. எனக்கு தெரில, அவன் தாத்தா ஏதோ ஸ்பெஷலாக போட்டிருப்பார் போல். டேஸ்ட் என்னன்னு தெரில, தெரியவே இல்லை. ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப வருஷம் இப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ சாப்பிட்றேன். அது ஞாபகத்துக்கு மட்டும் வரும். ஒரு டைமில் போய் சாப்பிட்டோம்லன்னு சொல்லிட்டு. கொத்து புரோட்டா தானே வேறு ஏதோ ஸ்டைலாக இருக்கும் போல. அப்புறம் ஒரு முறை ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு ஆட் ஒன்று வந்துச்சு, ஏதோ டிஷ் ஒன்று வந்துச்சு. அப்போது நான் வாங்கினேன். அந்த ஒரு வெள்ளை பேலத்திங் கவரில் போட்டு ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து கொடுப்பாங்க. அதே ஃபோட்டோ அதே சைஸில் இருந்துச்சு. சிலோன் கொத்து புரோட்டான்னு இருந்துச்சு. என்ன இது? ஏன்னா நம்ம கொத்து புரோட்டா அந்த பிச்சு போட்டு வேறு மாதிரி வரும்ல, அந்த சைஸே நல்லா வெள்ளையாக இருக்கும். ரொட்டி அது நல்லா வெயிட்டாக இருக்கும். என்னது இது டக்கு ஞாபகம் வருது, ஷேப் ஞாபகம் வருது, சாப்பாடு அந்த ஷேப்பு. என்னடா சிலோன் கொத்துன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு ஃப்ளாஷ்பேக் நாஸ்டல்ஜி நோலன் படம் மாதிரி ஓடுது. ஓடி போய் நெட்லலாம் தேடி பார்த்தா அது ரொம்ப ரேரான டிஷ்ஷு தான் இங்கே நம்ம ஊரில். அதைத்தான் நான் முதல்ல சாப்பிட்ருக்கேன். கொத்து புரோட்டான்னு நினச்சிக்கிட்டு. சிலோன் கொத்து, யாழ்ப்பாண கொத்துன்னு வராங்க, சிலோன் கொத்துன்னு சொல்கிறாங்க. திருச்சியில் தான் ஒரு கடையில் தான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கான். திருச்சியில் சிலோன்காரங்க அந்த சாப்பிட்றது பழக்கம் போல் அங்கே கடைங்க இருந்திருக்கு. இப்போவும் இருக்குது. திருச்சியில் மட்டும் வேணால் எடுத்தோன்னே போட்டு பாருங்கள். சென்னையில் ஒரே ஒரு கடை தான் இருக்குது, வலசர பக்கத்தில் எங்கேயோ. எனக்கு அடாடா, நம்ம முதல்ல சாப்பிட்டதே ஸ்பெஷல் டிஷ்ஷான்னு தெரிஞ்சதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். புரோட்டா, கொத்து புரோட்டா தனியாக போடுவாங்க, சிக்கன் குழம்பு தனியாக பண்ணுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து கடைசியாக ஒன்றா போட்டு அடிப்பாங்க. நம்ம ஊரில் ஒன்றா இருக்கும்ல, ஒரு ப்ராசஸ் தனியாக போய்ட்டுருக்கும். சிக்கன் குழம்பு தனியாக போய்ட்டுருக்கும், கிரேவி ஒன்று, புரோட்டா தனியாக ஒன்று போக ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இது மும்பையோட இந்த புரோட்டா கிடையாது. அது ஒரு மாதிரி இந்த கோதுமை ரொட்டி ஏதோ ஒன்று, சிலோன் ரொட்டினே சொல்கிறாங்க. நல்லா நீளமாக போட்டு மாடி போட்டு நல்லா ஸ்கொயராக வெட்டுறாங்க. அதை மேக்கிங் பார்த்துக்கவா அடங்காமல் இதைத்தான் நம்ம சாப்பிட்டோம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாஸ்டாச்சு ஞாபகம் சென்னை ஃபுல்லாக தேடுறேன். அடி இல்லைன்ட்டாங்க, சிலோன் கொத்தான்ட்டாங்க. சிலோன் புரோட்டானே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் ஏன்னே சிலோன் கொத்து வேணும்னு. என்ன சிலோன் கொத்து? சிலோன் புரோட்டான்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் சென்னை கடைலாம் போனால் புரோட்டாக்குள்ளே முட்டை ஏதோ வச்சுன்னு கொடுப்பாங்க. அது கிடையாது, சிலோன் கொத்துங்கிறது அது கிடையாது. போய் கேட்டேன், அடி கொஞ்சம் தனியாக வாடான்னு சொல்லிட்டு. சும்மா பேருக்கு போட்டிருக்கான்டா சிலோன் புரோட்டான்னு. ஜனங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டிங்க இதெல்லாம் கேட்காதீங்களாம் இல்லை அப்படின்னாங்க. ஓ இல்லையா, அப்போ யாழ்ப்பாண கொத்துன்றாங்க, யாழ் கொத்துன்றாங்க. நெட்டில் பார்த்தா திருச்சி கடை போட்டிருக்கு. அப்புறமா என்னடான்னு சொல்லிட்டு கிடைக்கல. அப்புறமா ஒய்ஃப் திருச்சி போயிருந்தா. அப்போது அங்கே ஒரு அந்த கடையை கண்டுபிடிச்சி போடுற எந்த தத்தா கடை அப்பயே காலி ஆகிடுச்சு. அது பாருங்க, அது காணோம். அவர் கிளம்பிட்டார். இருக்கிற ஒரு கடையை கண்டுபிடிச்சி அங்கே வாங்கி அங்கேருந்து பார்சல் பண்ணி 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் சென்னை வராங்க. ஆறிப்போய் இருக்குது. அதை எடுத்து அந்த கவரை பிரித்து அதை மோந்து பார்த்து டேஸ்ட் வைக்கும் போது தான்
தானே சாப்பிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அடா அந்த மொமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் பண்ணலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிஷோக்கர் இருந்தான், சிலோன் பையன். அவன் தான் மன்னார் கூப்பிட்டு போனான். அவங்க கதையை சொல்கிறேன். அவன் வந்து ஃபேனு. அவனுக்கு அமிச்சேன், டிஷ்ஷெல்லாம் அமிச்சான். இந்த மாதிரி இப்படி தானே செய்யணும்னு சொல்லிட்டு தனியாக புரோட்டா எடுத்துக்கிறாங்க, தனியாக புரோட்டா கொத்துறாங்க, சிக்கன் குருமா தனியாக பண்ணுறாங்க, முட்டை தனியாக பண்ணுறாங்க, இதை தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மேலே ஊற்றி அடிக்கிறாங்க. இப்படி தான் பண்ணுவார் அந்த தாத்தான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மன்னார் போன கதை தனி எபிசோடு. அது உங்களுக்கு போய் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். வீடியோவில் ஒரு நாள் தனியாக சொல்கிறேன். இதில் நான் ஆட்-ஆன்ஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு புரோட்டா கதை தான். அங்கே போயிட்டு இறங்கின உடனே கிஷோக்கர் தம்பி வந்து கூப்பிட்டு போனான். என்னென்ன வேணும் சொல்லுங்கண்ணே, எனக்கு ஸ்பெஷல்னு. எனக்கு கொத்து புரோட்டா வேணும். சிலோன் கொத்தா? ஏன்னா அவங்களுக்கு இது டெய்லி சாப்பிட்ற டிஃபன் மாதிரி, இட்லி தோசை மாதிரி. எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு கடையில் போய் நிப்பாட்டினான். ஸ்பெஷல் கடை கூட்டு போட ஐயா, இங்கே எல்லா கடையிலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சு அங்கே வாங்கி இவ்வளோ பிளேட்டில் கொடுத்தான். எனக்கு போய் சாப்பிட்ட உடனே அவன் பார்க்குறான், நீ எதுக்கு சிலோன் கொத்த இவ்வளோ ஆசையாக சாப்பிட்ற? உங்களுக்கு நார்மல் டிஷ்ஷரா, என் ஊரில் கிடைக்கலான்னு இதே கதையை அவங்ககிட்ட சொன்னேன். அவன் அப்புறம் ஜாலியாகி சிரிச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த 3-4 நாள் எங்கெங்கெல்லாம் சிலோன் கொத்து இருக்கோ சாப்பிட்ருக்கேன்னா திருப்பி இங்கே வந்தால் கிடைக்காதே. செய்யணும். நீங்கள் யாராவது சிலோன் கொத்து சாப்பிட்ருந்தீங்க, சிலோன்காரங்களே இருந்தீங்க, ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க, சாப்பிட்ருக்கீங்க, சென்னையில் எங்கே கிடைக்கும், கடை பேர் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நல்ல ப்ராப்பரான சிலோன் கொத்து நம்மளே வீட்டில் பண்ணலாமாங்கிற லிங்க் ஏதாவது யூடியூப் குக்கிங் லிங்க் இருந்தால் கமெண்ட்லாம் போட்டு விடுங்க. நீங்கள் கூட எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒன்று வாங்கி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இதுதான் என்னோட சிலோன் புரோட்டா கதை, சிலோன் கொத்து கதை. இந்த நாஸ்டாலஜியாலாம் நமக்கு நல்லாயிருக்கும் தெரியுமா? எப்போ அது மாதிரிலாம் வரும். இந்த பூமர் பார்த்தா இன்னும் விற்கிது, பூமர் விற்கிது. அது அப்புறம் இந்த கிரிக்கெட் பிளேயிங் கார்ட்ஸு, அப்புறம் பழைய பிரிட்டானியா பாக்கெட்டு, இந்த பென்னின் பென்சிலு, கேம்லின் பாக்ஸு, நட்ராஜ் பாக்ஸு, இந்த மேக்னெட்டிக் பாக்ஸு, பழைய பேகு, ஸ்டிக்கர், இதெல்லாம் எங்கே கண்ணில் மாட்டோம். எனக்கு இந்த பழைய ட்ரெயின் டிக்கெட்லாம் சேர்க்குற பழக்கம் இருந்துச்சு. எலக்ட்ரிக் ட்ரெயின் டிக்கெட்லாம் அதான் ஒன்று இருக்கான்னு கண்டிப்பாக இருக்கும். எடுக்கிறேன் சும்மா. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் ரொம்ப வருஷமாக போயிட்டுருப்பேன்னா, 5 ரூபா தானே, எடுத்து சேர்த்துக்கிற வேலை இருந்துச்சு. ரொம்ப நாளாக சும்மா அப்படியே குப்பையாக கிடக்கும். ஏதோ ஞாபகம், அது எதுக்கு சேவ் பண்ணே தெரியாது, அதெல்லாம் வச்சுருந்தேன். நாஸ்டாலஜியா வந்து அது ஒரு மாதிரி நாஸ்டாலஜியா. சரி, இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக வருங்க. மேக்ஸி மம்மின்னு ஒருத்தர் இருக்கார், நல்லாயிருக்கு. ரீலெல்லாம் பார்த்தேன். பெர்ஷியன் மேக்ஸி மம்மினா அம்மா, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது கொஞ்சம் பாருங்கள் யூடியூப்பில் டைம் இருந்தால். ட்ரம்ப் ஏதோ உக்ரைனுக்கு ஒத்துக்கிறேன், அந்த இஸ்ரேலில் அவன் திருப்பி சீஸ் ஃபயர் வேணாம், இஸ்ரேல் பாலஸ்தீன் பேசினா எனக்கு பிபி ஆகிடும். த ப்ரூட்டலிஸ்ட் போனோம்ப்பா. அடடா, த ப்ரூட்டலிஸ்ட். நான் படம் 3.25 மணி நேரம் ஐமேக்ஸில் பார்த்தேன், ஃபோரம் மாலில் நைட் ஷோ. 3:30 ஆரம்பித்து 1:45 முடிஞ்சுது. நான் படம் ஆண்ட்ரியன் பிராடி, பெரிய செலவு படம், பயங்கர கிராண்டு. வந்து விக்கிபீடியாவில் பார்க்குற 9 மில்லியன் தான் போட்டிருந்தான் பட்ஜெட்டு. என்னடா சொல்கிறீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயவு செஞ்சு தியேட்டரில் எடுத்துருவாங்க, க்ரௌடு இல்லைன்னு. இன்றைக்கி இருக்கான்னு தெரில, நாளைக்கு இருக்கான்னு தெரில. 4-5 ஆஸ்கார் படம் ஓடுது. கான்க்ளேவு, அப்புறம் நோவே ஹோமா பாப் டிலன் படம் அது, அப்புறம் இது ப்ரூட்டலிஸ்ட்டு, எமிலியோ பெரஸ், 4 படமும் இருக்குது. போய் பார்த்துருங்க. ப்ரூட்டலிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். சினிமாட்டோகிராஃபிக்காக, மியூசிக்காக, டைரக்ஷனுக்காக எல்லாமே அலைஞ்சு அந்த படத்தில். ஆண்ட்ரியன் பிராடி பியானோ மேன் பண்ணார்ல, அவர் தான் ஆஸ்கார் வாங்கிட்டு அவர் தான் லாங்கஸ்ட்டு தேங்க்ஸ் ஸ்பீச் போல் நம்மட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இவ்வளோ போட்டால் இருக்கிறாங்கன்னு. உசுரை கொடுத்து ஒருத்தன் நடிச்சு ஒரு அவார்டு வாங்குறான், பேஸ்ட்டு தான் போட்டேன் 5 நிமிஷம், என்ன கிழிக்க போகிறீங்க போயிட்டு. இல்லைனா ரிக்கி ஜெர்வாய்ஸ் தான் லாய்க்கவனுங்களுக்கு. பெஸ்ட்டு ஆக்டரு, அப்புறம் பெஸ்ட்டு மியூசிக்கு, அப்புறம் பெஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபி வாங்கியிருக்கு போல். நல்லா இருந்துச்சு படம். நீங்களும் டைம் வந்தால் பாருங்கள். ஸோ நாளைக்கு நான் பண்ண ஒரு பழைய இன்னொரு ஒர்க்குக்கு வந்து டப்பிங் போகணும். நாளைக்கு அது போவேன். ஐ லவ் டப்பிங், நல்லாயிருக்கும். நடித்து முடிச்சுட்டு டப்பிங் நாளைக்கு இருக்கும், அது முடிச்சுட்டு வருவேன்.
ஸோ இனிமேல் இந்த பழைய ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இல்லை. அந்த பழைய ரூட் இருக்குல்ல, டெய்லி ஆஃபீஸ் போகிற ரூட்டு, அதை அப்படியே ஒவ்வொரு இடமா என்ஜாய் பண்ணிட்டே வண்டி ஓட்டினேன். திருப்பி ஆஃபீஸ் போகிறோன்னு இந்த ரூட்டில் வர மாட்டோம்ல. அங்கே இருக்கிற டீ கடை அண்ணன் இருந்தார், கேரளாக்காரர். அவர்கிட்ட ஆஃபீஸ் காலி பண்ணுறோன்னே, ஏன் அவருக்கு எப்படியானு சொல்ல, உங்கள் ஆஃபீஸ் காலி பண்ணுறோம் தேங்க்ஸ்லாம் சொன்னால் எனக்கு புரியலை. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு இடம் தான், அங்கே டீ குடிக்க போகிற இடத்துல இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம காஃபி குடிக்கிற இடத்துல போடுற அண்ணன் எல்லாம் எனக்கு ஒரு நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி. டெய்லி அவங்கள பார்க்குறோம்ல, காசு கொடுக்குறோம், வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தோணாது. தேங்க்ஸ்லாம் சொன்னேன், கையெல்லாம் கொடுத்து அவர் மாதிரி ஆகிட்டார் அவர், தேங்க்ஸ் அப்படின்னு. திருப்பி அவங்கள பார்க்க போகிறது இல்லை, எவ்வளோ பேர் வச்சுருப்பீங்கன்னு தெரில. ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா டெய்லி பார்க்குறவங்க உங்களோட லைஃப்பில் வரத்தாங்க. அந்த இடம் மாறுச்சுன்னா உங்களுக்கு அந்த ரூட்டு மாறும், மக்கள் மாறுவாங்க. அந்த ரோட்டில் டெய்லி பார்க்குற டீ கடைங்க, செருப்பு தைக்கிற கடை, மளிகை கடை, பூக்கடை, கோயில் எல்லாமே உங்களுக்கு மாறும்ல. அந்த மக்கள் ஏதோ ஒரு தாத்தா ஒருத்தர் டெய்லி செருப்பு தைச்சிட்டு இருப்பார், அவர் அடுத்த முறை நம்ம பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு பாட்டி இந்த பூ விற்றுக்கிட்டு இருக்கோம், பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு டிராஃபிக் போலீஸ் இருப்பார், அவர் அடுத்த முறை பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு பெரிய செம்ம வீடு, இன்டீரியர் சூப்பராக இருக்கும், அவங்க ஒரு தாத்தா வெளியே உட்காந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும், செடிக்கத்தை திருப்பி பார்க்க மாட்டோம். எல்லாமே மாறுது பார்த்தீங்களா. புது இடம் போகும்போது புதுசு ஓகே, பழசு நம்ம கூட இருந்திருக்கோம். நம்ம ஏதோ மண்டையில் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டும் போது கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கும் அந்த ட்ராவல். இன்றைக்கி அப்படி தான் வந்தேன், திருப்பி இந்த பக்கம் வரமாட்டோமேடான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஏரியா வந்து வீடு, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஆஃபீஸ்க்காக தான் போயிருந்தேன், போயிட்டு வருவேன். அது நேரம் திருப்பி அந்த ரூட்டுக்குள்ளே நானாக போக மாட்டேன். ஒரு மாதிரி எனக்கு அந்த அடைக்கும் போட்டு ஞாபகம். பழைய ஆஃபீஸ் இருந்துச்சு, எங்களோட முந்தி பழைய ஆஃபீஸு. அது சைடு போனாலே அவ்வளோ பேர் கூட நம்ம ஜாலியாக இருந்தோமேனு போட்டு நெஞ்சு அடைக்கும். அப்படியே வந்துடுவேன் சைடு, வேறு ரூட் எடுத்துகிட்டு போகிறதுலாம். நாஸ்டால்ஜியா, மெமரி, லைஃப், வாழ்க்கை. குட் நைட் மங்கீஸ், நாளைக்கு பார்க்கலாம்.